நான் சொல்றதை நீங்க கேளுங்க. 14, 15, 16 மியூசிக் டைரக்டர் விஸ்வநாத் சாருக்கு டேட் கொடுத்திருக்கு. அதெல்லாம் மாத்த முடியாது. 17, 18 மும்பைல ப்ரோகிராம் இருக்கு. 19ஆம் தேதி வச்சுக்கோங்களேன் உங்க ரெக்கார்டிங்க. ஓகே ஓகே. குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க. தேங்க் யூ. இந்த மாசம் ஃபுல்லா டேட் இல்ல, ஒரு நாள் கூட கிடையாது. வேணா நீங்க அடுத்த மாசம் வச்சுக்கோங்களேன், ஒரு 10ஆம் தேதி வாக்குல. நான் வைத்தியநாதன், ஹேமாவுடைய அப்பா. வாங்க நம்ம உள்ள போய் பேசலாம். ஐயா ஹேமா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னா. நான் வந்தது ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட் கேட்க. என்ன சொல்லுங்க. அது உனக்கு வேதனையா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வேற வழி இல்லை. நான் வந்தது உன் மேல குற்றம் சொல்லவோ ஆட்சேபிக்கிறதுக்கோ இல்ல. இந்த வயசுல எல்லாருக்குமே இது சகஜமா வர்றதுதான். நீங்க சொல்றது புரியல. நான் முரளிக்கு வாக்கு கொடுத்துட்டேன். இப்ப இல்ல, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே. நாளைக்கு அவனுக்கும் ஹேமாவுக்கும் நிச்சயத்தாகும். நோ. இனி இதுல இருந்து பின்வாங்க முடியாது. என்னோட கௌரவ பிரச்சனை இது. நீ இதுக்கு தடையா இருக்க கூடாது. ஹெல்ப் மீ. நடக்காது. ஒரு நாளும் இது நடக்காது. ஹேமாவை என்னையும் பிரிக்கிறதுக்கு உங்களால மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனால கூட முடியாது. என்னோட சந்தோஷம் தான் என் டாடியோட சந்தோஷம்னு ஹேமா என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கா. அந்த அப்பாவா ஹேமாவை இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்றீங்க? ஐ கான்ட் பிலீவ் இட். எமோஷனல் ஆகாத பிரேம். லுக் ஹியர் மை சன். சில நேரங்கள்ல நம்மளோட விருப்ப மத்தவங்களுக்காக விட்டு கொடுக்க வேண்டி வரும். அதுக்கு பேர் தான் தியாகம். நாங்க ஒண்ணும் தியாகி இல்ல. எங்களோட காதல தியாகம் செய்யும் சொல்ல யாருக்கும் உரிமையும் இல்ல. என்னுடைய மகளுடைய சந்தோஷத்துக்காக உன்கிட்ட பேச வேண்டியது என்னோட கடமைன்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். எல்லா காதலர்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சரித்திரம் இல்ல. அதுக்காக ஹேமாவை விட்டு கொடுக்க நான் தயாரா இல்ல. எல்லாத்தையும் ஒரு கனவா நினைச்சு மறந்துடு. அத ஹேமா மறந்தா மாதிரி பிரேமம் மறந்துடணும்னு நான் நினைக்கிறேன். ஹேமாவா? ஹேமா இந்த மேரேஜுக்கு சம்மதிப்பா நீங்க நம்புறீங்களா? இப்பதான் பேசிட்டு வரேன். மஞ்சு, ஹேமா கிட்ட போன் கொடு. ஹேமா, பிரேம் கிட்ட கொஞ்சம் பேசுமா. பிரேம். ஹேமா, நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் உங்க அப்பா சொன்னாரு. அதுக்கு நீ சம்மதிச்சியா? ஏன் ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? பதில் சொல்லு. நம்மளோட காதல் உனக்கு விளையாட்ட போச்சு இல்ல? ஏன் ஊமையாட்டா இருக்க? ஆண்டவன் எனக்காகத்தான் உன்னை படிச்சிருக்கான்னு என் முகத்தை பார்த்து எத்தனை தடவை சொல்லியிருக்க. ஹேமா, எந்த தவிக்க விட்டுட்டு இன்னொரு வேளை உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? பேசு ஹேமா, பிளீஸ். ஹேமா, ஹேமா, பிளீஸ். ஹேமா, ஹேமா, பிளீஸ். நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. என் பாட்டுக்கு ஆதாரமே நீதான். உனக்காகத்தான் ஹேமா நான் பாடுறேன். நீ என் கூட இல்ல. இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதம் இல்லைன்னு என்கிட்ட சொல்லு ஹேமா. உங்க அப்பா கிட்ட சொல்லு. நான் போன் உங்க அப்பா கிட்ட கொடுக்குறேன். சாரி மை சன், ஐ அம் ரியலி சாரி. வருத்தமா தான் இருக்கும், எனக்கு தெரியும். அவளுக்கும் இருக்கும். பட் காலம் போக போக எல்லாம் சரியாயிடும். இனி அவளுக்கு நல்லது நடக்கணும்னு பிரார்த்தனை செய்.
For more updates, like, comment, subscribe to our channel.